Hello friends, welcome back to Play Tamil. இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம அப்கமிங் 2025 இயர் ஃபுல்லா பாத்தீங்கன்னா எந்தெந்த பெஸ்டான அண்ட் ஹை ஆன்டிசிபேட்டடான அனிமே எல்லாம் ரிலீஸ் பண்ண போறாங்க அதெல்லாத்தையும் இன்னைக்கு ஒரு வீடியோ நம்ம பார்த்துடலாம். சிலர்லாம் நம்ம தமிழ் டப்டோட தான் வரும், பட் சிலர்லாம் ஒரிஜினல் லைக் ஜாப்பனீஸ் லாங்குவேஜ்ல மட்டும் தான் வரும். அண்ட் லைக் இங்கிலீஷ்ல எப்பவுமே டப்டு ஆஃபிஷியலாக அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க. ஆனால் அதெல்லாம் அப்கமிங் ஃபியூச்சர்ல தமிழ் டப் வரதுக்கும் வாய்ப்பும் இருக்கு. ஏன்னா இது கொஞ்சம் ஹை லெவலான சீரீஸா. ஸோ அது எல்லாத்தையும் அப்படியே வீடியோவில் பார்த்துடலாம். வாங்க டேட்டா வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா நம்ம சோலோ லெவலிங்கோட சீசன் 2 நம்ம Jan 7லேருந்து ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் நம்ம கிரன்ச்சி ரோல் ஆப்பில் தான் இன்னும் நம்ம அஃபிஷியல் லைக் டப்பிங் வைஸ்லேருந்து அவங்க ஏதோ பண்ணல, ஒரிஜினல் ஜாப்பனீஸ் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பட் அதுவும் அப்கமிங் ஃபியூச்சரில் நம்ம தமிழ் டப்டோட ரிலீஸ் ஆயிரும். அண்ட் நீங்கள் இன்கேஸ் சோலோ லெவலிங்கோட சீசன் 1 பார்க்கலன்னா டெஃபினட்டாக அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு லெவலில் ஸ்டோரி இருக்கும். ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் எபிசோட்லேயே அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்டிங் அண்ட் எங்கேஜிங்கான ஸ்டோரியோடு கொண்டு வந்துட்டாங்க. இதுக்கப்புறம் நீங்கள் சீசன் 1 அப்படியே ஃபுல்லாக ஃபாஸ்ட்டாக முடிச்சிருவீங்க. எப்படியோ இது சீசன் 2ல் பார்த்தீங்கன்னா வீக்லி ஒரு எபிசோடாக தான் ரிலீஸ் ஆகுமா. அதனால் இது எக்ஸாக்டாக எப்போ முடியும்னு சொல்ல முடியாது. பட் பார்ப்போம், வெயிட் பண்ணி தான் இன்னும் ஒரு கண்டிப்பாக 2 months ஆச்சு ஆகும் முடிக்கிறதுக்காக. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம டாக்டர் ஸ்டோனோட சீசன் 4 நம்ம சயின்ஸ் ஃபியூச்சரும் பார்த்தீங்கன்னா நம்ம Jan 9லேருந்து ஆரம்பிச்சிட்டாங்க கிரன்ச்சி ரோல் ஆப்பில் தான். அண்ட் இப்போ இவங்க என்ன பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணும்போதே வித் நம்ம தமிழ் டப்டோடய வந்துருச்சு. ஆனால் இந்த ஃபன் பார்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம சீசன் 3 தமிழ் டப்பில் வரல, அதுக்குள்ளேயே சீசன் 4 அவங்க பண்ணிட்டாங்கன்னு சொல்லி தான் நிறைய பேர் கேட்டுருப்பீங்க, ப்ரோ என்ன ப்ரோ டேரக்டாக எப்படி பண்ணுறாங்கன்னு. பட் பயப்படாதீங்க, கண்டிப்பாக சீசன் 3 நம்ம தமிழ் டப்பில் வரும். அண்ட் இப்போதைக்கு டெய்லி ஒரு எபிசோடாக தானே ரிலீஸ் பண்ணுறாங்க, அது கொஞ்சம் போட்டோம் அவங்க ஃபுல்லாக வரும். அதுக்கப்புறம் தான் நானும் ஃபைனலாக அதை உட்காந்து பார்க்கலான்னு இருக்கேன். சீசன் 3 வரைக்கும் நானும் அதை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ப்ரில்லியண்ட்டாக பண்ணியிருப்பாங்க. இன்கேஸ் நீங்கள் சயின்ஸ் ரிலேட்டட் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா இந்த அனிமெல்லாம் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நம்ம ஹீரோ ஜெங்கு தான், அவர் வந்து பார்த்திங்கன்னா 0லேருந்து எல்லாமே அப் டு நம்ம நினைக்க முடியாத லெவலான இன்னோவேஷன்ஸ் எல்லாத்தையும் வந்து பண்ணுவார். அது எப்படி ப்ராசஸ் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு அதை இன்டெப்த்தாக வந்து அந்த அனிமேல ஸ்டெப் பை ஸ்டெப்பாக காமிச்சிருப்பாங்க. அது செம ப்ரில்லியண்ட்டாக இருந்திருக்கு. அண்ட் நெக்ஸ்ட்டு நம்ம சகமோட்டோ டேஸ்ன்னு சொல்லிட்டு இன்னொரு அனிமே இருக்குது. நம்ம நெட்ஃப்ளிக்ஸ் சைட்லேருந்து இதை ரிலீஸ் பண்ணிட்டு வராங்க. அண்ட் இப்போதைக்கு Jan 11லேருந்து ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இப்போதைக்கு நெட்ஃப்ளிக்ஸு நல்லா கொஞ்சம் பாப்புலர் ட்ரெண்டிங். அண்டு இந்த இயரோட லிஸ்ட் எடுக்கும்போது ஹைலி ஆன்டிசிபேட்டடான ஒரு அனிமில் இந்த அனிமேக்கு தான் ரொம்ப அதிகமான வந்து டாக் இருந்தது. ஸோ அப்படி என்ன தான் இந்த அனிமேல இருக்குதுன்னு இனிமேல் தான் நானே பார்க்கணும். பட் கொஞ்சம் ஆக்ஷன் பேக்கான விஷுவல்ஸோட க்ரியேட் பண்ணியிருக்காங்க, அது மட்டும் நல்லபடியாகவே தெரியுது. இன்கேஸ் இது ஆல்ரெடி லைக் இது மாங்கா பாய்ஸில் வந்திருக்கான்னு எனக்கு தெரியாது. பட் இன்கேஸ் உங்களுக்கு தெரிஞ்சு இல்லை நீங்கள் அதை பற்றி எதாவது படித்தோ பார்த்துருந்தா கண்டிப்பாக அதை அப்படியே கொஞ்சம் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். ஆனால் இது கொஞ்சம் நல்ல டாக்கில் இருக்கா, பார்ப்போம் இது எப்படி ஃபுல்லாக போகுதுன்னு. அண்ட் நம்ம மை ஹீரோ அகாடமியாவோட ஃபைனலான சீசன் விச் இஸ் சீசன் 8ம் பார்த்தீங்கன்னா நம்ம April 3 தான் வந்து கிரன்ச்சி ரோல் ஆப்லேருந்து சைட்லேருந்து ரிலீஸும் பண்ண போகிறாங்க. ஸோ இப்போதைக்கு நம்ம கிரன்ச்சி ரோலில் வந்து தமிழ் டப் வெர்ஷன்லாம் கிடையாது. நம்ம மை ஹீரோ அகாடமியா ஃபுல்லாக கார்ட்டூன் நெட்வொர்க் தான் வந்து அவங்க ஃபுல்லாக தமிழ் டப்டோட கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ அது ஃபுல்லாகவே டிவி பேஸ்டாக போயிடும். பட் கிரன்ச்சி ரோலில் நீங்கள் பார்க்கணுன்னா இங்கிலீஷ் டப்ளோட இல்லை ஒரிஜினல் ஜாப்பனீஸோட அவைலபிளாக இருக்குது. அதில் வேணால் நீங்கள் அதை பார்த்துடலாம். அண்ட் நான் பர்சனலி பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் டப்பில் தான் கொஞ்சம் ப்ரிஃபர் பண்ணுவேன் பார்க்குறதுக்காக. சம்டைம்ஸ் இல்லைனா இங்கிலீஷ் டப்லே இல்லைனா மட்டும்தான் நானே அது ஜாப்பனீஸ் வித் சப்டைட்டில்ஸோட பார்ப்பேன். பட் எனக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு அனிமே. ஏன்னா இனிஷியல் 5 சீசன் வரைக்கும் நான் வந்து கண்டினியூஸாக பார்த்துருக்கேன். அது ப்ரில்லியண்ட்டாக பண்ணியிருந்தாங்க. இப்போதைக்கு சீசன் 7 இன்னும் நான் பார்க்காம இருக்கேன், அதை ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ வித் சீசன் 8 வரட்டும், அதுக்குள்ளே கவர் பண்ணிடலாம் தான். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம ஒன் பீஸோட எக்ஹெட் ஐலாண்ட் ஆர்க்கும் பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் ஸ்டாப்பில் போயிட்டுருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்ட் 2 வந்து நம்ம April 6லேருந்து கண்டினியூ ஆயிரும். அண்ட் நம்ம நெட்ஃப்ளிக்ஸ் அண்ட் கிரன்ச்சி ரோல் ஆப்பிலோட தான் அவங்க ரிலீஸும் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ பை த வே இதெல்லாம் எப்போ நம்ம தமிழ் டப்பில் வரோம்னா வெயிட் பண்ணுங்கப்பா. இப்போ தான் நம்ம கார்ட்டூன் நெட்வொர்க்கே வந்து கொஞ்சம் பொறுமையாக வந்து ஃபர்ஸ்ட் எபிசோட்லேருந்து ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க ஒரு ஆர்க்கை ஃபுல்லாக முடித்து அவங்க வரட்டும், அதுக்கு நிறையவே டைம் இருக்குது. பட் நான்லாம் பர்சனலி பார்த்தீங்கன்னா ஜாப்பனீஸ்லேயே தான் பார்த்துட்ருக்கேன். ஏன்னா இன்னும் டப் வெர்ஷன் வர்றது கொஞ்சம் லேட் ஆகுதா. ஸோ அதனால் இப்போதைக்கு நம்ம எக்ஹெட்டோட இந்த நெக்ஸ்ட்டு பார்ட் 2க்காக ஈகராக வெயிட்டிங். அண்ட் இன்னும் நல்லா பாப்புலரான ஒரு அனிமே நம்ம ஃபயர் ஃபோர்ஸோட சீசன் 3யும் பார்த்தீங்கன்னா நம்ம July 6லேருந்து தான் வந்து நம்ம கிரன்ச்சி ரோல் சைட்லேருந்து ரிலீஸும் பண்ண போகிறாங்க. இது நம்ம 2 சீசனுமே தமிழ் டப்டோட அவைலபிளாகவும் இருக்குது கிரன்ச்சி ரோலில் தான். அண்ட் நல்ல ஒரு டாக்லையும் இருக்குது. நிறைய பேர் என்ன ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, நான் இன்னும் பார்க்காம இருக்கேன், கொஞ்சம் டைம் கிடைக்கல. பட் கண்டிப்பாக அதை சீசன் 3 வரதுக்கு முன்னாடி அதை நான் முடிச்சிடலாம் தான் இருக்கேன். ஆனால் ஃபயர் ஃபோர்ஸும் வந்து ஆக்சுவலாக நானும் இந்த டீசர் ட்ரெய்லர் கொஞ்சம் எடிட்டிங் வைஸில் பார்க்கும்போது அது கொஞ்சம் நல்லா ப்ரில்லியண்ட்டாக பண்ணியிருக்காங்கன்னு தான் தோணுது. ஸோ கண்டிப்பாக இதை நம்ம பார்த்துடலாம்.
அண்ட் நம்ம கைஜு நம்பர் 8ஓட சீசன் 2 இந்த வருஷம் ரிலீஸ் பண்ணுறாங்க. நம்ம ஏப்ரல் ஆர் ஜூலைன்னு சொல்லி கொஞ்சம் கன்ஃபியூசிங்கான டேட்ஸோட தான் இருக்குது. பட் என்ன இருந்தாலும் கிரன்ச்சி ரோல் சைட்லேருந்து தான் ரிலீஸ் ஆகுமா. அண்ட் நம்ம சீசன் 1 எல்லாம் தமிழ் டப்டோட தான் பண்ணியிருந்தாங்க. செம்மையாக இருந்தது, நல்லா கொஞ்சம் ஆக்ஷன் பேக்காக இருந்தது. ஸோ அதே தான் சீசன் 2லேயும் இருக்க போகுதுன்னு பார்க்குறேன். ஸோ கான்செப்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கு ஒரு அது ஏலியன் சொல்லலாம், மான்ஸ்டர்ஸ்ன்னு சொல்லலாம், இல்லை கிரியேச்சர் ஆட்டம் அதோட பவர்ஃபுல்லாக நம்ம ஹீரோக்கு கிடச்சிரும். அண்ட் இதை பேஸ் பண்ணி அவர் வந்து அப்கமிங் வர மான்ஸ்டர்ஸ் எல்லாத்தையும் சாவச்சிட்ருக்காரு. சிம்பிளாக சொல்லணும்னா இவர் ஹியூமன் தான், பட் ஒரு கைஜூ ஃபார்முக்கு மாறிட்டு சண்டை போடுவார். அது பார்க்க நல்லாயிருக்கும். அண்ட் விஷுவலெல்லாம் சூப்பராக பண்ணியிருப்பாங்க. அண்ட் நம்ம போன வருஷத்தோட ஒரு ரொம்ப பாப்புலரான அனிம் நம்ம டேன் கூட பார்த்தீங்கன்னா சீசன் 2 இந்த வருஷம் ரிலீஸ் ஆகுது நம்ம கிரன்ச்சி ரோல் ஆப்பில் தான். அண்ட் இப்போதைக்கு அது ரிலீஸ் டேட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு ஜூன் ஜூலைலாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் என்ன இருந்தாலும் அஃபிஷியல் கன்ஃபர்மேஷனுக்காக வெயிட் பண்ணலாம். டேனோட சீசன் 1 நீங்கள் பார்க்கலன்னா டெஃபினட்டாக கவர் பண்ணுங்கள். ஃபன்னாக இருக்கும், காமெடியாக இருக்கும். ஆனால் ஸ்பிரிட்ஸு அண்ட் ஏலியன்ஸ் எல்லாம் மிக்ஸ்டராக வந்து அப்படியே ஒரு கம்பைண்டான காம்போவோட கொண்டு வந்திருப்பாங்க. ஸ்லைட் 18+ ஆனால் டாக்ஸோடு இருக்கும். ஆனால் கிரன்ச்சி ரோல் இதை தமிழ் டப்பிங் தான் கொஞ்சம் அல்டிமேட்டாக பண்ணியிருக்காங்க. ஸோ எப்படி இருந்திருக்குன்னு ஒரு எபிசோட் மட்டும் பார்த்தேன். ஃபன் அல்டிமேட்டாக பண்ணியிருக்காங்க. ஸோ பட் என்ன இருந்தாலும் நான் அது அப்புறம் இங்கிலீஷ் டப்டோட தான் ஃபுல்லாக கவர் பண்ணேன். ஆனால் தமிழ் டப்பில் நீங்கள் பார்க்கணுன்னா ஹைலி ரெக்கமெண்டட். அண்ட் இந்த அனிமே தான் உங்களோட ஃபர்ஸ்ட் அனிமேவே பார்க்க போகிறீங்கன்னா என்ஜாய் பண்ண போகிறீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அனிமே ஃபேன் மாறுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம ஒன் பஞ்ச் மேனோட சீசன் 3யும் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்கிறாங்க. அது எல்லாம் வருஷத்தில் சொல்கிற மாதிரி தான். ஸோ இப்போதைக்கு இது கூட நம்ம TBA அனௌன்ஸ்டோட நம்ம ஸ்டேட்டஸ்க்கு வச்சிடலாம். பை த வே அது சீசன் 1 and 2 எல்லாம் எப்போயோ பார்த்ததியா, அதை நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் நெக்ஸ்ட்டு எப்போ வரும்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் இன்கேஸ் உங்களை திருப்பி சொல்கிறேன், இன்னும் நீங்கள் ஒன் பஞ்ச் மேனை பார்க்கலன்னா வெயிட் பண்ணுங்கயா. ஏன்னா நெக்ஸ்ட் சீசன்லாம் அவங்க ரொம்ப சீக்கிரமெல்லாம் கொண்டு வர மாட்டாங்க. நம்மளை ரொம்ப வெயிட் பண்ண வச்சுருவாங்க. ஆனால் நல்லா ஆக்ஷன் பேக்காக இருக்கும். ஃபைட் செக்மெண்ட்லாம் சூப்பராக பண்ணியிருப்பாங்க. ஸோ சைத்தாமா இவர் தான் நம்ம ஹீரோ. அண்டு அவர் கொஞ்சம் காட் மோட்டில் இருக்கார், அவள் தான் சொல்லுவேன். அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம லெசாரஸ்ன்னு சொல்லிட்டு இன்னொரு நல்லா கொஞ்சம் பாப்புலர் டாக்கான ஒரு அனிமே. அண்ட் இந்த அனிமே கூட நம்ம இந்த வருஷம் தான் ரிலீஸ் பண்ண போகிறாங்களாம். இன்னும் டேட்டு தான் அனௌன்ஸ்மெண்ட் தரல. பட் ஃப்ரம் நம்ம MAPPA அண்ட் நம்ம சோலா ஒரு என்டர்டெயின்மெண்ட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு தனி ப்ரொடக்ஷன் டீம்ஸ் இருக்குது, அவங்க தான் இதை கொண்டு வராங்க. அண்ட் இதோட ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபியூச்சரிஸ்டிக்கான கான்செப்டாக நம்ம 2055 இருக்க டைம் லைனோட ஸ்டோரியோட காமிக்கிறாங்க. பை த வே இதுக்கு ஆல்ரெடி மாங்கா இருக்கான்னு தெரில. ஆனால் இப்போதைக்கு டாக் வைஸில் இதுக்கு நல்ல கொஞ்சம் ஹை ஆன்டிசிபேட்டடோட ஈகராக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். இதுதான் இப்போதைக்கு எல்லாம் தெரிஞ்ச அனிமேஸ். அண்ட் இது நடுவில் இன்னும் நிறைய அனிமேலாம் இருக்குது. அதெல்லாம் எப்பப்போ ரிலீஸ் ஆகும் அதெல்லாம் தனியாக நம்ம அனிமே அப்டேட்ஸ்லையும் அண்ட் நான் உங்களுக்கு நம்ம ஹாலிவுட் அப்டேட்ஸ்லையும் ஷேர் பண்ணிட்டு தான் இருப்பேன். அண்ட் ஹோப் இது இன்னும் நிறைய அனிமேஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் அஃபிஷியலாக கன்ஃபர்மேஷன் தராமல் இருக்காங்களா, அதனால தான் நம்ம லிஸ்ட்டில் ஆடே பண்ணலை. பட் இப்போதைக்கு எந்த அனிமேக்காக நீங்கள் ஈகராக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்க அண்ட் உங்களுக்கு பிடிச்ச என்ன அனிமே தவிர கண்டிப்பாக அது கமெண்ட் செக்ஷன்லையும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் Play Tamil Dub. See you in next video. Bye guys.